வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் தான் மணிரத்னம். மணிரத்னம்ல வந்த காதல் காவியங்கள்லாம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. அலைப்பாய் தேவையா இருக்கட்டும், ஓகே ஓ காதல் கண்மணி, எல்லாமே நம்ம கண் முன்னாடி அப்படியே அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோம்னா விஜய் சேதுபதி, அதாவது மணிரத்னம் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச படம் தான் செக்கச்சவந்த வானம். இது 2018 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா அந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் கிடைச்சிச்சு. நாயகன் அளவுல எதிர்பார்த்த படம் தான். ஏன்னா வந்து டீசர் கட்டே வந்து 3 நிமிஷம். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டா சொல்லும்போது சரி இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஸ்கேல்ல இருக்கும். சரி மணிரத்னோட படம்னாலே ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்கும்ன்றது தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு பிறகு இந்த படம் கூட பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் வந்து அது எல்லாமே எல்லா பாட்டும் அதில் சாட்டிஸ்ஃபைட். பட் படம் தான் கொஞ்சம் ஆவரேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு தள்ளி அடிக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா மணிரத்னம் விஜய் சேதுபதி இந்த கூட்டணி வந்து திரும்பவும் சேர்றாங்க. அதாவது அவர் என்ன ரீசெண்டா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காருன்னா, விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு, இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்குமா, அதாவது வேற லெவல்ல இருக்க போகுதான் அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. சூப்பர். அது தவிர்த்து இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ்னா, இந்த படத்துல ஹீரோயினா சாய் பல்லவி வந்து ஜாயின் பண்ணி, ஸோ இந்த காம்போ வந்து நல்லாவே இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. மணிரத்னம் காதல் கதை தான், மேக்சிமம் காதல் கதை தான். ஏன்னா அவர் எடுத்துட்டு வந்து எல்லா படங்கள்லையும் சரி, எல்லா ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, லவ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக அது லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். லாஸ்ட்டாக அவர் டைரக்ட் பண்ணி வெளில வந்த படம் தான் தக் லைஃப். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு பேசப்படலை, எதிர்பார்த்த அளவுக்கு பேசப்படலை. ஏன்னா அந்த படத்துல பாட்டை பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் ஆனிச்சு, ஆனால் படம் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, அவரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது தக் லைஃப்ங்கிறது வந்து ஒரு ராவணன் மெத்தட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் ஜென்சி ராவணன் எடுக்கலான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு.